ஹலோ கைஸ், வணக்கம். கைஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா மூவ் ஆயிருக்கு. ஸோ 5% வந்து மூவ் ஆயிருக்குங்க டெய்லி சார்ட்ல. ஸோ 5.53% மூவ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா ஒரு அப்டேட் வந்திருக்கு பேங்க் சைட்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ப்ரொவிஷனல் நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் இயர் அண்ட் March 31st 2025 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு பாசிட்டிவா. ஸோ அப்படி என்னதான் நியூஸ்ன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரிமெம்பர் தட் இது சேனல்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா சேனல்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்ட் லோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53 கிட்ட ரீசெண்ட் லோ வச்சுதுங்க. ஓகேங்களா? ஸோ 53 to 60 மூவ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் சேனலை உடைச்சா நம்ம பாசிட்டிவா இறங்கலாம். பட் என்ன ஃபண்டமெண்டல் பாயிண்டர்ஸ்ன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டோட்டல் பிசினஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பிசினஸ் வந்து பாருங்க, 4,84,000 கோடியா ரைஸ் ஆயிருக்கு ஃப்ரம் 3.94 lakh crores. ஸோ 22% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம், லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸை சேர்த்து தான் டோட்டல் பிசினஸ் சொல்லுவாங்க. ஸோ 4,84,000 கோடி கிட்ட டோட்டல் பிசினஸ் இருக்கு. இதை பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பாருங்க, 2,41,000 கோடி வந்து அப்ராக்சிமேட்டா லோன்ஸ் லெண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் டெபாசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,42,000 கோடி. ஸோ 25% வந்து ரைஸ் ஆயிருக்குங்க. ஓகே, கம்பேர்ட் டு பாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இது வந்து கேஷா டெபாசிட் அப்படின்னா என்னன்னா, கரண்ட் அக்கௌண்ட்டும் சேவிங் அக்கௌண்ட்டும் டெபாசிட்டா வருது இல்லைங்க, அது வந்து லோ இன்ட்ரெஸ்டா தான் பே பண்ணுவாங்க பேங்க். ஓகேங்களா? ஸோ அததான் கேஷா டெபாசிட்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2,42,000 கோடியில 1.18 lakh crore வந்து பாத்தீங்கன்னா கேஷா டெபாசிட்ஸ் சொல்லுவாங்க. கேஷா ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, இந்த கேஷா டெபாசிட் டிவைடட் பை டோட்டல் டெபாசிட்ஸ், அதாவது 2.42. ஸோ இந்த மற்ற பேலன்ஸ் டெபாசிட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா எஃப்டியா இருக்கும். ஓகேங்களா? மேக்சிமம் எஃப்டியா தான் இருக்கும் மேஜரா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகேங்களா, ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 46 இருக்கு. இது ஒரு ஸ்டேபிளான நம்பர்ஸ் தான். இது கொஞ்சம் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, இது ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, கேஷா டெபாசிட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா பேங்க் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்றாங்க. ஓகேங்களா? அந்த டெபாசிட்ஸ்க்கு அது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பேங்கோட நெட் இன்கமையும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஸ்டேபிள் இருக்கு. ஒரு 52, 53 வந்தா நல்லா இருக்கும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ல எப்படி பண்றாங்கன்றத பார்ப்போம். கிரெடிட் டெபாசிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ 100 ரூபா வந்து எனக்கு டெபாசிட் வந்திருக்கு. அந்த 100 ரூபால எவ்வளவு வந்து லெண்டிங் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த பேங்க் வந்து என்ன எவ்வளவு லெண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க டெபாசிட்ல 93% வந்து லெண்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்க வேல்யூவே பார்க்கலாம். 2.42 வந்து டெபாசிட்ஸ். அதுல மேஜர் மணி வந்து அவங்க லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே ஒரு ஓகே தான். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓல்டு பாரோயிங்ஸை வந்து கட் பண்ணி ரீட்டைல் கஸ்டமர்ஸ், ஓகே, ஓல்டு பாரோயிங்ஸை ரெடியூஸ் பண்ணி ரீட்டைல் கஸ்டமர் டெபாசிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பேங்க். ஓகே, ஸோ இது வந்து ப்ரொவிஷனல் நம்பர்ஸ் தான். இது வந்து ஆடிட் ஆகணுங்க. ஆடிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு வரத்துக்கு 26 ஏப்ரல் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த பேங்கோட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈவன் தோ அவங்க அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ் நல்லபடியா க்ரோ ஆனாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் ஒரு கொஸ்டின். ஒரு இப்போ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது, ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனி பாருங்க லாஸ்ட் 3 குவார்டர்ஸ்ல 1 ரூபா கூட ஏர்ன் பண்ணல ஒரு குவார்டருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பேங்கோட பிரச்சனையே. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, புக் வேல்யூ வந்து 51.6 ருபீஸ்ல இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் 60 ருபீஸ் இருக்கு. ஸோ இது வந்து டெம்ப்ட் பண்ணும் வாங்கலாம்ட்டு. பட் கொஸ்டின் இஸ், அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி தான் கொஸ்டின். இப்போ 22ல இருக்கு பிஇ ரேஷியோ. ஸோ ஆப்வியஸா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்க டெபாசிட்ஸும் ஏறும் அண்ட் லோன்ஸும் ஏறதான் போகுது. ஸோ ஆப்வியஸா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அப்படியே டபுள் ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 or 7 இயர்ஸ்க்குள்ள டபுள் ஆச்சு அப்படின்னா புக் வேல்யூ வில் பி அரௌண்ட் 100+ இருக்கும். கரெக்டுங்களா?
ஸோ இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72 or 75 இஸ் மை ஆவரேஜ் வேல்யூ. எக்ஸாக்டா ரிமெம்பர் கரெக்டா எக்ஸாக்டா நம்பர் தெரியல, பட் இட் இஸ் பிட்வீன் 72 and 75. ஸோ நெக்ஸ்ட் 7 yearsல இட் வில் கோ டு 100. ஓகே, எப்போ அப்படின்னா இவங்க டெபாசிட்ஸும் லோன்ஸும் அட்வான்ஸஸும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆனா. சப்போஸ் ஆகலை அப்படின்னா அந்த ரிஸ்க்கை நான் எடுத்துதான் ஆகணும். லைக் வெதர் டு செல் மை பொசிஷன் ஆர் கட் மை பொசிஷன், அதை வந்து நான் எடுத்துதான் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற க்ரோத் ரேட் அப்படியே கண்டினியூ ஆகுது, நெக்ஸ்ட் 5 to 7 yearsல ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா வந்து என்னோட புக் வேல்யூ ஏறும். ஸோ அப்போ 70 நான் இன்வெஸ்ட் பண்ண 70 or 65 அந்த ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் ரிட்டர்ன்ஸ் இருக்காது, ஏன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி தான் ஒரு பெரிய பிரச்சனையே அந்த பேங்க்குக்கு. ஓகே, ஸோ எப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பிக்கப் ஆகுதோ அப்பதான் இந்த பேங்கோட ரியல் மூவ்மெண்ட்டே இருக்கும்ன்றது என்னோட பிலீஃபுங்க, பேஸ்ட் ஆன் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இவங்க என்னதான் அட்வான்சஸ் லோன்ஸ் க்ரோ ஆனாலும் அது ஒரு ஸ்மால், இன்னைக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட் ஆகும். பட் பிக்கர் மூவ்மெண்ட் லைக் இங்க இருந்து பாருங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்க இருந்து ஆல்மோஸ்ட் இட் மூவ் டு 69 rupees மூவ் ஆயிருக்கு, 200+% மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய மூவ் வரணும் அப்படின்னா அவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அதை தான் கம்பெனியும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டெஃபினட்டா பேங்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்த குவார்டர்ல அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இப்போதைக்கு ஐ எம் வெயிட்டிங், திரும்ப ஏதாவது ஒரு ஃபால் வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்றது தான் வெயிட் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றேன். பட் இட் வில் டேக் 5 or 7 years டைம் ஆகுங்க, டெஃபினட்டா டைம் ஆகும். இப்போ ஏன்னா புக் வேல்யூ 50 ரூபா இருக்கு, இப்போ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபா இருக்குங்க. ஓகே, ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ பார்ப்போம். இதோட ஹையஸ்டே பாருங்க 2.5 டைம்ஸ் தான். ஓகே, 2.5 டைம்ஸ் தான். இப்போ இங்க இருந்து இன்னும் ஒரு 120 வச்சுப்போமா, 120 வச்சா கூட அதுக்கு ஏத்த ஏர்னிங்ஸ் இருக்கணும்ல. உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து டிராப் ஆகுது பாருங்க. ஸோ இங்க இருந்து பாருங்க, ஏர்னிங்ஸ் 0.47ல இருந்து ரைஸ் டு 1 rupee ரைஸ் ஆச்சு, திரும்ப 1 rupeeல இருந்து திரும்ப டவுன் ஃபால் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பிக்கப் ஆகுது, க்ரோத் ரேட் நல்லா பிக்கப் ஆகுது அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஐடிஎஃப்சி இது இன்னைக்கு மூவ் ஆனதை விட பெரிய மூவ்மெண்ட்டே பார்க்கலாங்க டெஃபினட்டா. ஓகே, இட் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். இப்போ 26th வரப்போகுது. ஓகே, அதுலதான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ன்ட்டு. ஓகேங்களா, அது வரையும் நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. அகைன் 60 டெம்ப்ட் ஆனாலும், பிரைஸ் வந்து டெம்ப்ட் ஆனாலும் ஐ எம் நாட் கோயிங் டு இன்வெஸ்ட் அகைன். ஓகே, ஏன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துட்டோம். இது வந்து ஒரு ஸ்மால் மூவ்மெண்டா தான் இருக்கும். இந்த 60 ஆர் லெட்ஸே ஒரு 64 போனாலும் ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட் தான். பட் நான் பிக்கர் பிக்சரா பிடிக்கணும்னு பாக்குறேன், வேர் டெபாசிட்ஸ் அண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து டபுள் ஆகணும். ஸோ 5 years or 7 yearsக்குள்ள டபுள் ஆகுது, இதே க்ரோத் ரேட்ல டபுள் ஆகுது அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அக்யூமுலேட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் இவங்க ஏர்னிங்ஸ் க்ரோத் பண்ணா மட்டும்தான் நான் குவான்டிட்டியை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. மற்ற வீடியோஸும் இருக்குங்க சேனல்ல, பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட தாட்ஸ் அண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.